கிராமத்தால் நடந்த பயங்கர தகராறு. நடு ரோட்டில் முற்றிய சண்டை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் கிராமத்தை சேர்ந்தவர் சுகனேஸ்வரன். இவரு காரிமங்கலம் பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் மெத்தை கம்பெனியில வேலை பண்ணிட்டு இருக்காரு. இவரும் பன்னந்தூர் கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவியும் கடந்த 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காதல் விஷயம் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ காதலனை கரம் பிடிக்க மாணவி அவங்களோட வீட்டுல இருந்து வெளியேறி அவங்களுடைய காதலன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இத கேள்விப்பட்ட பொண்ணுடைய பெற்றோரும் அவங்களுடைய சொந்தக்காரங்களும் சுகனேஸ்வரனுக்கு பதிலா அவங்களோட வீட்டு பக்கத்துல விஸ்வா அப்படின்ற இன்னொரு இளைஞர் இருந்திருக்காரு போல, அவரை பலமா தாக்கியதா கூறப்படுது. இத பார்த்த விஸ்வாவுடைய உறவினர்கள் பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை தாக்கி இருக்காங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் போலீசார் வந்து தாக்குதலை தடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நடு ரோட்லயே பாத்தீங்கன்னா இரு தரப்பினருக்கும் பயங்கரமான சண்டை வந்துருச்சுங்க. உதவி பெண் காவல் ஆய்வாளர் சங்கீதா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு மூச்சடைப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. உடனடியா போலீஸ்காரங்க அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மோதல் நடைபெற்ற கிராமத்தை பார்வையிட்டிருக்காரு. பர்கூர் காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில 50க்கும் மேற்பட்ட போலீசார் அகரம் கிராமத்துல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுட்டும் வராங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.